சாண்டில்யன் எழுதிய கடல் புறா பாகம் 2 அத்தியாயம் 1. காவலனை நோக்கி வந்த காலன். உதிக்கலாமா வேண்டாமா என்று உறுதியற்று சலனப்படுபவன் போல் ஆதவன் மிகுந்த சந்தேகத்துடன் நீர்மட்டத்துக்கு மேல் மெல்ல தலையை நீட்டத் துவங்கிய அந்த அதிகாலை நேரத்தில் கூட அக்ஷயமுனை கடலோரம் கோபத்தின் வசப்பட்ட மனித புத்தியைப் போல் மிதமிஞ்சிய உஷ்ணத்தை கக்கிக் கொண்டிருந்தது. பூமத்திய ரேகை தன்னை இரண்டாக பிளந்து சரிபாதி உடலில் பாய்ந்து சென்றதால் சாதாரண காலத்திலேயே நல்ல உஷ்ணத்தை பெற்றிருந்த சுமத்ரா என்ற சொர்ண பூமி தீவு தனது வடக்கு கோடியில் கடலில் தலையை நீட்டிக் கொண்டிருந்த முப்புறமும் அலைகளை பார்த்து கொண்டிருந்த அக்ஷயமுனைக்கு கோடை காலத்தின் அந்த காலையில் அளவுக்கு அதிகமாகவே உஷ்ணத்தை அளித்திருந்ததால் கரையிலிருந்த கடல் நாரைகள் தரையிலிருந்து பறந்து சென்று அலைப்பரப்பில் உட்கார்ந்து கொண்டிருந்தன. இடையே பூமத்திய ரேகை ஓடுவதாலேயே அதிக உஷ்ணத்தை பெற்றிருந்த சொர்ண பூமியின் மேல் திசையில் பாரதத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையைப் போலவே வடக்கு தெற்காக ஓடிக்கொண்டிருந்த பஹிட் பாரிஷான் மலைத்தொடரில் சுமார் 90 எரிமலைகள் இருந்தபடியால் தீவின் உஷ்ணம் அபரிமிதமாக இருந்ததன்றி அந்த மலைத்தொடரின் துவக்கமும் அக்ஷயமுனையை ஒட்டியிருந்ததால் அன்றைய அதிகாலையிலேயே காலை வைத்து நடக்க முடியாத அளவிற்கு கடற்கரையோர மணல் பிராந்தியத்தில் சாதாரணமாகவே உஷ்ணம் மிதமின்றி இருக்கும் என்றால் அக்ஷயமுனை கடலோர மணலின் தன்மை வேறு அந்த சூட்டை பன்முறை பெருக்கிக் கொண்டிருந்தது. மனிதனால் வரையறுக்க முடியாத ஏதோ ஒரு காலத்தில் பஹிட் பாரிஷானின் எரிமலைகள் பொங்கி வழிந்தோடிய காரணத்தால் பல இடங்களில் கந்தகமும் சொர்ண கனிகளும் சொர்ண தீவின் மணலில் பரவி கிடந்ததன்றி அந்த ரசாய உலோகப் பொருட்கள் அணுமாத்திரமே மணலில் கலந்து தணல் போன்ற உருவத்தை மட்டுமின்றி குணத்தையும் கடலோர மணலுக்கு அளித்திருந்ததால் மணல் நல்ல வெள்ளை நிறமாயில்லாமல் சற்று செந்நிறமாகவே காட்சி அளித்ததல்லாமல் காலை தரையில் வைக்க முடியாத நிலைமையும் ஏற்படுத்தியிருந்தது. இத்தனை உஷ்ணத்தையும் கவ்வி கரைத்துவிட இஷ்டப்பட்டன போல் அக்ஷயமுனையை முப்புறத்திலும் பேரிரைச்சலுடன் தாக்கிய அலைகளை ஏளனம் செய்வது போல் தூரத்தே புகைந்து கொண்டிருந்த எரிமலைகள் அவ்வப்போது தன் தீ நாக்கை வெளியே நீட்டி நீட்டி உள்ளுக்கு இழுத்து கொண்டிருந்தன. வாழ்வில் மலை போல் வர துன்பத்தின் ஊடே சுகமும் உண்டென்று குறிப்பிடுவது போல் அத்தனை உஷ்ணத்தையும் மீறி மலை பகுதியிலிருந்தும் காட்டிலிருந்தும் சில் என்ற காற்று நீண்ட நேரத்திற்கு ஒரு முறை வீசிவிட்டு சென்று கொண்டிருந்தன. அந்த இன்ப காற்று வீசிய நேரங்களில் மலை காட்டு பகுதியிலிருந்து கூட்டம் கூட்டமாக பறந்து வந்து பற்பல வண்ண பட்சிகள் கரையோரத்திலும் நீர் மீதும் விதவிதமாக சஞ்சரிக்கத் தொடங்கியதால் அத்தனை உஷ்ணத்திலும் தாபத்திலும் அந்த கடலோரம் கண்கொள்ளா காட்சியாகவே இருந்தது. அந்த காட்சியை உச்ச நிலைக்கு கொண்டு போகவோ என்னவோ பராபடு நதி பல கிளைகளாக பிரிந்து அந்த அக்ஷயமுனை கடலுக்கு வெகு கம்பீரத்துடன் பாய்ந்து கொண்டிருந்தது. பாராபடு நதி அப்படி பல பிரிவுகளாக பாய்ந்ததால் அக்ஷயமுனைக்கு பெரும் லாபமே இருந்தது. சொர்ண பூமியின் வடக்கு பகுதியில் உள்ள 5 துறைமுகங்களில் வடமேற்கு பகுதியில் இருந்த அக்ஷயமுனை துறைமுகத்தின் கடலாழம் பாராபடுவின் பிரிவு கால்களும் ஆழமாயிருந்தபடியால் கிட்டத்தட்ட அக்ஷயமுனை நகருக்கு வெகு அருகில் மரக்கலங்கள் வர முடியாது. அப்படி வந்த மரக்கலங்களில் இருந்து வர்த்தக பொருட்களை இறக்க நதி பிரிவுகளுக்கு இடையே இருந்த மணற்குன்றுகள் உதவின. அது மட்டுமல்ல, அக்ஷயமுனை துறைமுக பகுதியை சுற்றிலும் சற்று எட்ட சமுத்திரத்தில் சக்கர வட்டமாக அமைந்திருந்த சிறு சிறு தீவுகளும் அந்த துறைமுகத்திற்கு பாதுகாப்பு அரண்களாய் அமைந்திருந்தன. அக்ஷயமுனையின் நகரமும் கடலுக்கு எதிரே இருந்த மலை சரிவில் அமைந்திருந்ததால் அந்த மலைக்கோட்டையிலிருந்து தூரத்தே வரும் மரக்கலங்களை அறிய முடிந்தாகையால் வர்த்தகத்திற்கும் பாதுகாப்பிற்கும் சிறந்த ஓர் இடமாக அக்ஷயமுனை பிரசித்தி பெற்றிருந்தது.
அக்ஷயமுனை கோட்டை பகுதியும் அதிலிருந்த சிறந்த வீடுகளையும் கவனிப்போருக்கும் அக்ஷயமுனை நகரத்தில் செல்வத்திற்கு குறைவில்லை என்பது தெள்ளத் தெளிவாக தெரியும். அப்படி வீடுகளை பார்த்து நிலையை புரிந்து கொள்ளாத மந்த புத்தி உள்ளவர்கள் கூட கோட்டை சுவருக்கு பின்புறம் உள்ள மலை உச்சியை ஒட்டி தெரியும் பெரும் மாளிகையின் சொர்ண கலசத்தை பார்த்தால் உண்மையை புரிந்து கொள்வார்கள். நதியின் பல பிரிவுகளுடன் மணற்பாதை ஒன்றும் கூச்சாய் கடலுக்குள் நீண்ட தூரம் இயற்கையாகவே ஓடியதால் அக்ஷயமுனை என்று பெயர் பெற்ற அந்த துறைமுகம் அக்ஷய நகரத்திற்கு வெளியே கால் காத தூரத்தில் இருந்ததென்றாலும் மலை உச்சியில் இருந்த மாளிகை தலைவன் கண்ணுக்கு தென்படாமல் அந்த துறைமுகத்தில் எதுவும் நடக்க முடியாத முறையிலேயே அக்ஷயமுனை அமைந்திருந்தது. கோட்டைக்கும் கடலுக்கும் இடையே இருந்த மணற் பிரதேசம் பார்வைக்கு அத்தனை செல்வ செழிப்புள்ளதாக புலப்படாமல் மூங்கில் வீடுகளின் கூட்டங்களால் நிரப்பப்பட்டிருந்தாலும் அந்த மூங்கில் வீடுகளில் மறைந்து கிடந்த செல்வம் கோட்டைக்குள் இருக்கும் பெரும் வீடுகளிலும் இருப்பது சந்தேகம் என்பதை அக்ஷய நகரத்தார் அறிந்திருந்ததன்றி அந்த மூங்கில் குடிசைகளை சிறிதளவு கூட நெருங்காமல் எச்சரிக்கையாகவே இருந்தார்கள். அந்த மூங்கில் வீடுகள் கூட்டம் கூட்டமாக அந்த துறைமுகத்தின் பல பகுதிகளிலும் பிரிந்து காணப்பட்டதற்கு காரணம் இருந்தது. சொர்ண பூமியிலும் சாவகத்திலும் பாலியிலும் காணப்பட்ட பலதரப்பட்ட சாதிகளை சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி பாரத நாட்டிலிருந்தும் ஆப்பிரிக்கா அரபு நாடுகளிலிருந்தும் பல வகுப்பினரும் அங்கு கூட்டம் கூட்டமாக வசித்து வந்தார்கள். அப்படி வசித்து வந்த அவர்கள் அனைவருமே கடலோடும் பொது தொழிலை செய்து வந்தாலும் வசிப்பதில் மட்டும் பிரிவினையை காட்டி தனித்தனி கூட்டமாக மூங்கில் வீடுகளை அமைத்திருந்தார்கள். அத்தகைய அந்த பிரிவினர் எல்லாருமே மாலுமிகள் ஆனாலும் எந்த நாட்டு பற்றும் இல்லாதவர்களாய் அக்ஷயமுனை பகுதியிலும் அக்கம் பக்கத்திலும் வரும் மரக்கலங்களை மடக்குவதையே தொழிலாக கொண்டிருந்தாலும் அக்ஷய நகரத்தில் தங்குவதற்கு செலுத்திய பங்கு போக மீதி பங்கு அந்த குடிசை வாசிகளிடமே மிதமின்றி இருக்கவே குடிசையில் வாழ்ந்தாலும் பணத்துக்கு எத்தகைய குறையும் இல்லாதவர்களாய் அவர்கள் காலங்கழித்து வந்தார்கள். அப்படி மிதமிஞ்சிய பணத்தையும் நகைகளையும் கவர நகரத்துக்குள் பல வசதிகளை அந்த மாலுமிகளுக்கு அக்ஷய நகரத்தின் காவலன் செய்து கொடுத்திருந்தான். ஆகையால் அந்த குடிசைகளின் செல்வம் ஒரே அடியாக தன் கைக்கு வரும் என்ற நிச்சயத்துடனே இருந்தான். அதன் காரணமாகவே அவர்களை தன் வீரர்களை கொண்டு எந்தவித இம்சையும் செய்யாமல் நிம்மதியும் சந்துஷ்டையும் மிக்க நிலைமையிலேயே வைத்திருந்தான். அவன் அவர்களை இம்மை செய்யாமலும் சுமூகமாகவும் வைத்திருந்ததற்கு முக்கியமான காரணம் வேறு ஒன்று உண்டு. அந்த குடிசையில் இருந்த மாலுமிகள் கடற்போரில் மட்டுமின்றி நிலப்போரிலும் நிகரற்றவர்களாயிருந்தார்கள். அவர்கள் ஒன்று சேர்ந்து நகரத்தின் மீது பாய்ந்தால் நகரத்தை அரை வினாடி தன்னால் காப்பாற்ற முடியாதென்பதை அவன் சந்தேகமற உணர்ந்து கொண்டிருந்தான். அதன் விளைவாக கூடிய வரையில் அந்த குடிசைவாசிகளிடம் மிக அன்பாக இருந்த அக்ஷய நகரத்தின் காவலன் அடிக்கடி அவர்களிடையே ஏதாவது ஒரு சண்டையை கிளப்பிவிட்டு இரண்டொருவரை பலி கொடுத்து ஆட்சியை அங்கு ஸ்தாபித்து கொண்டிருந்தான். தன்னையும் மீறி அவர்களிடையே ஒற்றுமை ஏற்படும் சமயங்களில் கடலில் ஏதோ பெரும் பொக்கிஷ கப்பல் வருவதாக தனக்கு செய்தி வந்திருப்பதாக ஆசை காட்டி அந்த வேட்டைக்கு அவர்களை விரட்டி விடுவான். அத்தகைய செய்திகளை அவன் மிக நாசூக்காக பரப்பிய அடுத்த சில நாளிகைகளில் பல மரக்கலங்கள் பாய் விரித்து கடலில் ஓடும். அப்படி ஓடும் கப்பல்களிடம் வேறு கப்பல்கள் அகப்பட்டால் அக்ஷயத்தின் காவலனுக்கு லாபம், அவர்களுக்கும் லாபம். இல்லையேல் குடிசைவாழ் மாலுமிகளுக்கு மட்டுமே நஷ்டம். அக்ஷய நகரத்தின் காவலனுக்கு எந்தவித நஷ்டமும் இல்லை. அவர்கள் மரக்கலத்தை மடக்காமல் திரும்பி வந்த மடமைக்காக அவர்களை தூஷிப்பான். அதிக கவடு சூதில்லாத அந்த மாலுமி கூட்டமும் அதை ஒப்புக்கொள்ளும். இப்படி பலவிதமாக கபட நாடகம் ஆடி வந்த அக்ஷத்தின் காவலன் ஒன்று மட்டும் உணர்ந்திருந்தான். ஏதாவது ஒரு நாள் மூர்க்கத்தனம் இல்லாத புத்திசாலியான மரக்கல தலைவன் எவனாவது ஒருவன் அந்த அக்ஷய தீவிற்கு வந்து சேர்ந்தால் தன் பாடு பெரும் திண்டாட்டம் என்பதை அறிந்திருந்தான். ஆகையால்
கூடியவரை அத்தகைய மரக்கல தலைவர்களை அந்த பகுதியில் அனுமதிக்காமல் முரட்டு கொள்ளைக்காரர்களுக்கு மட்டுமே அந்த அக்ஷய முனையில் இடம் கொடுத்திருந்தான். அப்படி அவன் எச்சரிக்கையும் மீறி அக்ஷய முனைக்குள் நுழைந்துவிட்ட 2 பெரும் மரக்கல தலைவர்கள் துர்மரணம் அடைந்தார்கள். என்ன காரணத்தாலோ அவர்கள் மரக்கலமும் தீப்பிடித்து எரிந்து போயிற்று. அப்படி எரிந்தது பெரும் துர்சகுனம் என்று அக்ஷயத்தின் காவலன் பெரிதும் வருந்தினான். அதற்கு பிராயசித்தமாக அந்த நகர தேவதைக்கு விழா நடத்தி பிரசித்தியான வாஜாங் நடனத்தையும் செய்து கடற்கரை மாலுமிகளை திருப்தி செய்து விட்டான். இத்தகைய விழாக்களாலும் குடிமக்களின் குண விசேஷத்தாலும் வங்கக் கடல் பிராந்தியத்தில் மட்டுமின்றி தூர கிழக்கு தீவுகளின் பிராந்தியம் முழுவதிலுமே அக்ஷய முனை பெரும் பிரசித்தி அடைந்திருந்தது. அந்த முனையில் மற்ற சாதிகளோடு தமிழர்களும் இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் மிக சொற்பமாக இருந்தபடியால் அக்ஷயமுனை தலைவனின் கிருத்திரமங்களை சரியாக அறிந்திருந்தாலும் ஏதும் செய்ய முடியாத துர்பாக்கிய நிலையிலேயே வாழ்ந்து வந்தார்கள். அக்ஷயமுனை துறைமுகத்தில் அவர்களுக்கு இருந்த வீடுகள் சுமார் 10. மரக்கலம் ஒன்றே ஒன்று, அதுவும் பெரிய மரக்கலம் அல்ல. மற்ற வகுப்பினர்களின் மரக்கலங்களுக்கு இடையில் அது நிற்கும் போது ஏதோ சாதாரண படகு ஒன்று நிற்பது போலவே இருந்தது. எந்த காரணத்தினாலோ தமிழகத்தின் மாலுமிகள் அந்த அக்ஷய முனையை அடையாமலேயே சென்றார்கள். தமிழகத்தின் மரக்கலங்கள் கூட அந்த வழியில் வராமல் பாலூரிலிருந்து பொற்கிரேசியில் இருந்த தலை தக்கோலத்துக்கு போய் அங்கிருந்து தெற்கே ஸ்ரீவிஜய துறைமுகத்திற்கு சென்று கொண்டிருந்தன. சூலு என்ற கடற்கொள்ளைக்காரர்களிடமிருந்த பயத்தில் தமிழ் மாலுமிகள் இப்படி ஊர் சுற்றி போய்க் கொண்டிருந்ததாக சரித்திர ஆசிரியர்கள் சிலர் சொல்கிறார்கள். ஆனால் சூலுக்கள் மட்டுமல்ல, அந்த கொள்ளைக்காரர்கள் பல நாட்டவரும் அந்த கொள்ளையில் பங்கு கொண்டிருந்தார்கள். கொள்ளையடிப்பவர்கள் யாராயிருந்தாலும் காரணம் யாதாயிருந்தாலும் அக்ஷயமுனை தலைவனுக்கு மட்டும் தமிழகத்தின் கப்பல் அக்ஷயமுனையிலிருந்து விலக்கி சென்றது பெரும் மன திருப்தியை அளித்திருந்தது. தமிழர்களை அறவே வெறுத்தான் அக்ஷயமுனை காவலன். அவர்கள் நுண்ணறிவை கண்டு அவன் ஓரளவு அஞ்சவும் செய்தான். அதிக நுண்ணறிவு படைத்தவர்களுக்கு தன் சுரண்டல் கொள்ளைக்கும் சரிப்பட்டு வராது என்பதை அறிந்திருந்தான். ஆகையால் அக்ஷயத்தின் தலைவனுக்கு தமிழர் எண்ணிக்கை குறைவாகவும் பலவீனமாகவும் இருந்தது பெரும் திருப்தியை அளித்தது. அப்படி அவர்களில் ஓரிருவர் தங்கள் அறிவை காட்ட முற்பட்டால் அவர்களை அப்புறப்படுத்த வேண்டிய முயற்சியையும் எடுப்பான் அவன். இத்தகைய பயங்கர கொள்ளைக்காரனுக்கு அஞ்சியே தமிழர்கள் அங்கு பல காலம் கழித்து வந்தார்கள். அக்ஷயமுனை தலைவனின் கொடூரத்திற்கு சாட்சி சொல்வது போல் சுட்டெரித்த அந்த கோடைக்கால காலை நேரத்தில் கொடுமையை பிளக்க முயன்ற ஒரு பெரும் காற்று திடீரென எழுந்த அந்த பெரும் காற்று 2 நாழிகை விடாமலேயே அடித்ததால் கடற்கரை குடிசையில் உள்ள மக்கள் திடீரென வெளியே வந்து ஆகாயத்தை கவனித்தார்கள். ஆகாஷ்ய முனையில் திடீரென வரும் கோடை மழைக்கு இத்தகைய பூர்வாங்கு காற்று வீசுவது உண்டு. ஆனால் அன்று காலை எழுந்த காற்று வழக்கமான பெரும் காற்றாகவும் இல்லை, மழை பொழியும் மேகங்களை கொண்டு வரவும் இல்லை. பலத்த கொள்ளைக்கும் எண்ணற்ற கொலைகளுக்கும் காரண பூதானாக அக்ஷயமுனை தலைவனுக்கு பெரும் காலன் ஒருவனை கொண்டு வந்தது. அந்த காலனை தாங்கி வந்த பெரும் மரக்கலம் ஒன்று தூரத்தில் கடலில் வெகு வேகமாக ஊந்தப்பட்டு கரையை நோக்கி அதிவேகத்துடன் விரைந்தது. அந்த கடலில் மேற்தளத்தில் பெரும் பாய்மரத் தூணில் சாய்ந்து நின்ற அந்த காலனும் எதிரே தெரிந்த ஆகாஷ்ய முனை தோற்றத்தை கண்டு பேருவகை கொண்டதற்கு அறிகுறியாக புன்முறுவல் ஒன்றை தன் இதழ்களில் தவளவிட்டான். அடுத்த வினாடி அவன் அரச தோரணையில் தன் கையை அசைக்கவே மரக்கலத்தின் முனையில் இருந்த 2 கொம்புகள் பலமாக அக்ஷயமுனை துறைமுகத்தை நோக்கி ஊதப்பட்டன. அந்த ஊதலை கேட்ட துறைமுக மக்கள் நடுங்கினார்கள். கரையில் கப்பலை பார்க்க குழுமியவர்கள் மீண்டும் குடிசையை நோக்கி ஓடினர். மலை சரிவிலிருந்த நகரத்தின் கோட்டை கதவும் திடீரென மிகுந்த வேகத்துடன் சாத்தப்பட்டது. அக்ஷய நகர கோட்டையை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக எடுக்கப்பட்டன.
அத்தனை மக்கள்களும் கண்டு நடுங்கிய அந்த அசூர கப்பல் எதையும் அலட்சியம் செய்யாமல் துரிதமாக துறைமுகத்தில் நுழைந்து விட்டது.